அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் யூனிட் 2ல் லெக்சர் 4 பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஷேப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். முதல்ல ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். The space around the nucleus. நியூக்ளியஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஆட்டத்தோட சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி தான் நியூக்ளியஸ். The space around the nucleus of an atom, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி in which there is maximum probability of finding an electron. ஒரு எலக்ட்ரானை நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எந்த பகுதியில் அதிகமாக பார்க்க முடியுமோ அந்த பகுதி ஆர்பிட்டால். ஓகே, ஆர்பிட்டால்னா இப்போ என்னன்னு புரிஞ்சிருக்கும். The space around the nucleus, ஒரு நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எங்கு எலக்ட்ரானை அதிகமாக பார்க்க முடியுமோ அந்த பகுதி தான் ஆர்பிட்டால். டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள், இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 4 டைப் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப் என்னென்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். இதுதான் ஸ்பெரிக்கல் எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப். ஓகே, எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ தட் இஸ் அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0. எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ 0 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பாசிபிள் ஓரியன்டேஷன். பாசிபிள் ஓரியன்டேஷன் எத்தனை? 1. ஓகே, அதனால ஒரு பாசிபிள் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறதுனால எத்தனை எலக்ட்ரானை ஹோல்டு பண்ண முடியும்? 2 எலக்ட்ரானை ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு பாக்ஸுக்கு உள்ளாடி மொத்தமாக 2 எலக்ட்ரான். ஓகே, இதுதான் எஸ் ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் டம்பல் ஷேப். டம்பல் ஷேப். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ 1. அப்போ எம்மோட வேல்யூ -1, 0, +1. 3 பாசிபிள் ஓரியன்டேஷன். 3 பாசிபிள் ஓரியன்டேஷன். இதை வந்து px அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்பிட்டால pxன்னு சொல்லலாம். டம்பல் எலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். இதை pyன்னு சொல்லலாம். இது டம்பல் எலாங் தி ஒய் ஆக்சிஸ். இதை pz ஆர்பிட்டால்னு சொல்லலாம். டம்பல் எலாங் தி z ஆக்சிஸ். ஓகே, can hold 6 electrons. 6 electrons. d orbital. இது காம்ப்ளெக்ஸ் ஷேப். ஓகே, இதோட ஷேப் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரைட், இருக்கட்டும். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ 2. அப்போ எம்மோட வேல்யூ -2, -1, 0, +1, +2. எத்தனை பாசிபிள் ஓரியன்டேஷன்? 1, 2, 3, 4, 5 பாசிபிள் ஓரியன்டேஷன். அப்போ டியில் 5 ஆர்பிட்டால். dxy, dyz, dxz, dx² - y² என்று dz². ஷேப்பை நம்ம என்ன சொல்லலாம்? காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம், க்ளோவர் லீஃப்னு சொல்லலாம். க்ளோவர் லீஃப். இது dxy ஆர்பிட்டால். இது dyz ஆர்பிட்டால். இது வந்து dxz ஆர்பிட்டால். ஓகே, இந்த மூணுமே டபுள் டம்பல். ஆனால் இந்த டபுள் டம்பல் எங்கே இருக்குது? dxy பிளைனில் இருக்குது. இங்கே வந்து yz பிளைனில் இருக்குது. இதில் வந்து dxz பிளைனில் இருக்குது. ஓகே, அடுத்த ரெண்டுமே ஸ்கொயர் ஆர்பிட்டால். ஒன்று வந்து dx² - y². இதுவும் டபுள் டம்பல் தான். அந்த டபுள் டம்பல் எங்கே இருக்குது? எலாங் தி x அண்ட் y ஆக்சிஸ் வழியாக போகுது. ரைட். லாஸ்ட் ஒன் dz² ஆர்பிட்டால். இதில் ஒரு டம்பல் இருக்குது வித் டிராப் நெட் எலக்ட்ரான் கிளவுட் அட் தி சென்டர். ஓகே, இதில் ஒரு டம்பல் இருக்குது வித் டிராப் நெட் எலக்ட்ரான் கிளவுட் அட் தி சென்டர். அந்த டம்பல் z ஆக்சிஸ் வழியாக போகுது. இதுதான் dz² ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த டாபிக் நன்றாக புரிய நமக்கு எதெல்லாம் ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆர்பிட்டால்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். அதில் மேக்ஸிமம் இவ்வளோ எலக்ட்ரான்ஸை அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு ஷெல்லில் இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கே 1 போட்டிருக்கேன். பி ஆர்பிட்டால் செகண்ட் ஷெல்லில் இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கே 2 போட்டிருக்கேன்.
d ஆர்பிட்டால் தேர்ட் ஷெல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே 3 போட்டிருக்கேன். f ஆர்பிட்டால் ஃபோர்த் ஷெல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே 4 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்களை பார்த்துருந்தோம். s ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான், f ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான். ஓகே ரைட். இங்கே ஆர்பிட்டால்ஸை எழுத போகிறோம். ஓகே, s ஆர்பிட்டால் ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதனால 1s 2s 3s 4s 5s 6s 7s இப்படி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் p ஆர்பிட்டால் செகண்ட் ஷெல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால 1p வராது, 2p 3p 4p 5p 6p 7p. d ஆர்பிட்டால் தேர்ட் ஷெல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால 2d வராது, 3d 4d 5d 6d 7d. f ஆர்பிட்டால் ஃபோர்த் ஷெல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால 4f 5f 6f 7f. ஓகே, இனி ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைனை கொஞ்சம் சாய்வாக வரைந்து ஆர்பிட்டால்களை கட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைனை கொஞ்சம் சாய்வாக வரைந்து ஆர்பிட்டால்களை கட் பண்ணுவோம். ஸோ முதல்ல 1s ஆர்பிட்டால் கட் ஆகும். அதை இங்கே எழுதுவோம். 1s கமா, அதுக்கப்புறம் கட் ஆகிறது 2s, அதுக்கப்புறம் கட் ஆகிறது 2p 3s. ஓகே, நெக்ஸ்ட் கட் ஆகிறது 3p 4s, அதுக்கப்புறம் கட் ஆகிறது 3d 4p 5s, அதுக்கு பிறகு கட் ஆகிறது 4d 5p 6s, அதுக்கு பிறகு கட் ஆகிறது 4f 5d 6p 7s. ஓகே, ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைனை கொஞ்சம் சாய்வாக வரைந்து ஆர்பிட்டால்களை கட் பண்ணியிருக்கோம். 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 6s 4f 5d 6p 7s. ஓகே, இனி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 7. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எழுத போகிறோம். மொத்தம் 7. ஓகே, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது நைட்ரஜனில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் இது ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டில் ஃபில் ஆகக்கூடியது 1s. அதில் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 2. ஸோ 1s 2 கமா, அதுக்கு அடுத்து ஃபில் ஆகக்கூடியது 2s, s ஆர்பிட்டாலுங்கிறதுனால 2. அதுக்கு பிறகு ஃபில் ஆகக்கூடியது 2p. 2pயில் மேக்ஸிமம் 6 போகும். ஆனால் மொத்தமாக 7 தான் வரணும் டோட்டலாக, ஏன்னா அட்டாமிக் நம்பர் 7. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. இப்போ 2 + 2 4 ஆச்சுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 தான் இந்த 2pயில் வரும். ஸோ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s 2 2s 2 2p 3. நெக்ஸ்ட் நிக்கல் 28, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஃபர்ஸ்ட்டில் ஃபில் ஆகக்கூடிய ஆர்பிட்டால் 1s, அதில் 2. அதுக்கு அடுத்து ஃபில் ஆகக்கூடியது 2s, அதுலேயும் 2. அதுக்கு பிறகு ஃபில் ஆகக்கூடியது 2p, அதில் 6. 28 வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு வரக்கூடியது 3s, அதுலேயும் 2. அதுக்கப்புறம் வரக்கூடியது 3p, அதில் 6. டோட்டலாக எத்தனை ஆச்சுன்னு பார்ப்போம். 2 4 10 12 18 ஆச்சு. இனி ஒரு 10 எலக்ட்ரான் தான். 3p வரைக்கும் போட்டிருக்கோம். அடுத்து 4s, அப்போ 20 ஆச்சுது. 3d 8 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஃபார் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்னன்னா ஆஃப் போ பிரின்சிபிள். ஆஃப் போனா என்னன்னா பில்டிங் அப், இல்லாட்டி பில்டிங் அப். இந்த பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, the electrons are filled in the atomic orbitals. electrons atomic orbitalsல fill ஆகுது. least energy orbitals filled first. எனர்ஜி குறைவான ஆர்பிட்டால்களில் முதல்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் அப்படிங்கிறதான் ஆஃப் போ பிரின்சிபிள். ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்கே ஆர்பிட்டால்ஸ் எழுதியிருக்கேன். எனர்ஜி குறைந்த ஆர்பிட்டால் டாப்பில் இருக்கு. முதல்ல 1s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 2s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 2p ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 3s ஃபில் ஆகும். ஓகே, எஸ். ஓகே, 1s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 2s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 2p ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 3s ஃபில் ஆகும்,
அதுக்கு பிறகு 3p ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 4s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 3d ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 4p ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 5s ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 4d ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 5p ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 6s ஃபில் ஆகும், 4f ஃபில் ஆகும், 5d ஃபில் ஆகும், அதுக்கு பிறகு 6p ஃபில் ஆகும், 7s ஃபில் ஆகும், 5f ஃபில் ஆகும், 6d ஃபில் ஆகும், 7p ஃபில் ஆகும். அப்போ ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது, லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் முதல்ல ஃபில் ஆகுது. அவ்வளோதான். ஓகே, செகண்ட் ஒன் n+l ரூல். ஆஃப்-போ பிரின்சிபிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் ஃபில்டு ஃபர்ஸ்ட். லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் தான் முதல்ல ஃபில் ஆகும் ஆஃப்-போ பிரின்சிபிள் படி. அப்போ கண்டிப்பாக 1s முதல்ல ஃபில் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. அதுதான் லீஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால். ஓகே, என்னோட வேல்யூ ஸ்மாலாக இருக்குது. ஒருவேளை என்னோட வேல்யூ சேமாக இருக்கலாம் ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் 2s 2p, இந்த ரெண்டு ஆர்பிட்டாலையும் என்னோட வேல்யூ சேம், என்னோட வேல்யூ 2 தான். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? n+l ரூலை யூஸ் பண்ணணும். n+l ரூல் படி n+l வேல்யூ ஸ்மாலாக கிடைக்கக்கூடியது அதுக்கு அடுத்து. ஓகே, ஃபில்டு ஃபர்ஸ்ட். ஸ்மாலாக கிடைக்கக்கூடியது ஃபில்டு ஃபர்ஸ்ட். n+l வேல்யூ ஸ்மாலாக கிடைக்கக்கூடியது ஃபில்டு ஃபர்ஸ்ட். அப்போ 2s 2p ரெண்டோட n+l வேல்யூவை பார்ப்போம். ஓகே, 2s என்னோட வேல்யூ 2, அது நமக்கு தெரியுது. 2 இந்த நம்பர் தான் 2. s ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ வந்து என்ன? 0. அப்போ 2s ஆர்பிட்டாலுக்கு n+l வேல்யூ 2. நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டாலுக்கு பார்ப்போம். 2p ஆர்பிட்டால் என்னோட வேல்யூ 2, இந்த நம்பர் தான் 2 + p ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ வந்து 1. அப்போ 2 + 1 which is equal to 3. ஓகே, 2s ஃபில் ஆகுமா 2p ஃபில் ஆகுமாண்ணா? ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுமாண்ணா 2s தான் ஃபில் ஆகும். ஏன்னா n+l வேல்யூ ஸ்மாலாக இருக்குது. n+l வேல்யூ ஸ்மாலாக இருக்குது, அது ஃபர்ஸ்ட்டில் ஃபில் ஆகும். சில கேஸில் என்ன ஆகும்னா n+l வேல்யூ சேமாக வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2pயையும் 3sஐயும் எடுப்போம். 2pயில் n+l வேல்யூ வந்து 3, 3sல n+l வேல்யூ வந்து அதுலேயும் 3 தான். இப்போ n+l வேல்யூ சேமாக வருது இந்த ரெண்டுக்கும், 2pக்கும் வருது 3sக்கும் வருது. அப்போ எது ஃபில் ஆகும் அப்படின்னா n வேல்யூ எதுக்கு ஸ்மாலாக இருக்கோ அது ஃபில் ஆகும் ஃபர்ஸ்ட்ல. n வேல்யூ யாருக்கு ஸ்மாலாக இருக்கு? 2pக்கு ஸ்மாலாக இருக்கு, அது ஃபில் ஆகும் ஃபர்ஸ்ட்ல. பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிள் என்ன சொல்லுதுன்னா, no two electrons in an atom, ஒரே ஆட்டத்தில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்களுக்கு எல்லா குவாண்டம் நம்பர் வேல்யூவும் சேமாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆட்டத்தை எடுத்தீங்கன்னா அதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எலக்ட்ரான் நம்பர் மாறும். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது 2 எலக்ட்ரானை எடுத்தேன்னா 4 குவாண்டம் நம்பர் வேல்யூவும் சேமாக இருக்க வாய்ப்பே இல்லை. no two electrons, எந்த 2 எலக்ட்ரானுக்கும், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் எல்லா குவாண்டம் நம்பர் வேல்யூவும் சேமாக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிளா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது ஹீலியம். அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கு, 1s2. எஸ், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் தட் இஸ் 1s1 அப்படிங்கிற எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1, அசிமுதல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 0, தட் இஸ் s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ 0 தான். எல்லோட வேல்யூ 0னா m-ஓட வேல்யூ 0 தான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இப்படி தான் ஃபில் ஆகும், தட் இஸ் +1/2 ஸ்பின் குவாண்டம் நம்பரோட வேல்யூ. 1s2 செகண்ட் எலக்ட்ரானுக்கு என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 0, m-ஓட வேல்யூ 0, ஸ்பின் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -1/2. ஓகே, இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது இந்த ஹீலியம் ஆட்டத்தில் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானோட எல்லா குவாண்டம் நம்பர் வேல்யூவும் சேம் கிடையாது. இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான், இதுவும் சேமா இருக்கும்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர் வித்தியாசமா இருக்குது. ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரான் பெயரிங் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். எலக்ட்ரான் பெயரிங் நடக்காது. எதுவரை? அண்டில். எதுவரை நடக்காது? all the orbitals of that subshell, அந்த subshell இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டால்களும்
ஒரு எலக்ட்ரானை பெறுவது வரைக்கும் எலக்ட்ரான் பெயரிங் நடக்காது. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நைட்ரஜன் எடுப்போம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. 1s2 2s2 2p3. 1s அப்படிங்கிற ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். 2s அப்படிங்கிற ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். 2pல 3 எலக்ட்ரான். ஓகே, 2pல 3 எலக்ட்ரானையும் போட போறோம். அது இந்த ரூல், அதாவது ஹன்ஸ் ரூலை நம்ம பயன்படுத்தணும். எலக்ட்ரான் பெயரிங் நடக்காது, இதுவரை நடக்காது. ஆல் த ஆர்பிட்டால்ஸ், இது எல்லாமே ஆர்பிட்டால்ஸ். pxங்கிற ஒரு ஆர்பிட்டால், இது pyங்கிற ஆர்பிட்டால், pz அப்படிங்கிற ஆர்பிட்டால். ஆஃப் தட் சப்ஷெல், எந்த சப்ஷெல்லோட ஆர்பிட்டால்? 2pயோட ஆர்பிட்டால்ஸ் தான் என்னெல்லாம்? px, py, pz. ஓகே, இந்த 3 ஆர்பிட்டாலும் ஒரு எலக்ட்ரான் வைத்து போட வேண்டும். 1 2 3. ஓகே, போட்டாச்சு. will get 1 electron each with the same spin. ஓகே, ஒரே ஸ்பின்னில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஒரே மாதிரியான ஸ்பின்னில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒன்று வீதம் ஃபில் ஆனதுக்கு பிறகு தான் பெயரிங் நடக்கும். ஸோ இது 2p3, இது இப்படி தான் ஃபில் ஆகும். எப்படி ஃபில் ஆகாது? 2p அப்படிங்கிற சப்ஷெல்லோட ஆர்பிட்டால்ஸ் என்னெல்லாம்? px, py, pz. 2p3 எப்படி ஃபில் ஆகாது? 1 2 3 இப்படி ஃபில் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.